அனைவருக்கும் வணக்கம். இது செல்விகா சகாதேவன். அழகிய ஒரு மூங்கில் தோட்டத்துக்குள் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் மரங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் பல உள்ளன. மரங்கள் வடிவாக இலைகளுடன் காணப்படுகிறது. பூத்து காய்த்து குலுங்கி இருக்கிற காலத்தின் பிற்பாடு இந்த மரமா இப்படி இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இலைகளையும் உதித்து வெறும் தண்டுடன் மட்டும் காணப்படும். அது எங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பாடத்தை சொல்லி தருகிறது. பிள்ளைகளும் அப்படித்தான். மரங்கள் எவ்வாறு காய்த்து குலுங்கி இருந்தாலும் சில பழங்கள் மனித பாவனைக்கோ மிருக பாவனைக்கோ உதவாத பழங்களாகவும் போய்விடுகின்றன. இன்றைய காலகட்டத்திலே இந்த பிள்ளைகள் மது போதை பொருள் பாவனைக்கு உள்ளாகி சமூகத்தில் மிகவும் சீர்கெட்ட நடத்தை உடையவர்களாக எமது கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்ட பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை பொருள் பாவனையால் அவர்களுக்கு சகோதரங்களை எவ்வாறு நடத்துவது, தந்தை தாயை எவ்வாறு நடத்துவது, உறவுகளோடு எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை. சமூகத்தில் அதிகமான சீர்கேடான காரியங்களை இந்த பிள்ளைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு நண்பர்கள் வட்டாரம் சேரும் போது வாழ்க்கை முழுக்க இந்த நண்பர்களுடன் தான் நான் வாழப்போகிறேன் என்று நினைத்து நண்பர்களுடன் சேர்ந்து தகாத காரியங்களை பழகி கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெரிய வேண்டும், இந்த நண்பர்கள் எவ்வளவு காலத்துக்கு எங்களோடு இருக்க போகிறார்கள், எங்களுடன் கடைசி வரை வரப்போவது யார். நாங்கள் இந்த பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கல்வியை விட்டு இந்த பிள்ளைகள் போதை பொருள் பாவனை தற்காலிக சந்தோஷத்துக்காக அந்த பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களை நாங்கள் காப்பாற்றி இவர்களுக்காக உதவி செய்ய விமோச்சனா இல்லத்தில் மது போதை பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சேவை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே மது போதை பொருளால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் விமோச்சனா இல்லத்தில் குணமடைய வேணும். அதிகமான சின்ன பிள்ளைகள் 15 வயசு பிள்ளைகள் தொடக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கான சேவையை நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.